ஹாய் காய்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக வின்லேண்ட் சகாங்கிற சூப்பரான அனிமி தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த அனிமியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.8% கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ தான் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் வீடியோங்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் அப்பாவும் டவுனாகவும் ஆகும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. வாய்ஸ் நல்லா நின்று ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே வயலில் ஒருத்தர் நிற்கிறது தான் காட்டுறாங்க. தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு ஏய் தார் எங்கே இருக்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் ஒரு கப்பலில் காட்டுறாங்க. இது 1987 நடக்குது. தார் அப்படின்னு ஒருத்தவர் கத்திக்கிட்டு அவர் வெட்ட வராரு. அதை அசால்ட்டாக டிஃபெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கிறாரு. கூட அவனுடைய ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணுறாரு. அவன் ஃப்ரெண்டு கேட்குறாரு என்னாச்சு தார் அப்படின்னு. தார் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு தலை சுத்தல். அவரும் ஒரு ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி வரவங்களாம் நான் பார்த்துக்கிறேன், பின்னாடி இருக்கவங்களாம் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு 2 செகண்டில் அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டுறாரு. எங்கிருந்தோ ஒரு அம்பு தாரோட நெஞ்சிலே வந்து பாயுது. அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அட்டாக் பண்ணுற ஒரு எனிமிக்கு அவனுக்கு ஒரு ஸ்மேக்கை போட்டு தண்ணி ஒலிக்கே அவனை வச்சு முடிக்கிறாரு. அவனை முடிச்சதுக்கப்புறம் தண்ணி வழியாகவே நீந்தி கரைக்கு போயிடுறாரு. அதாவது சண்டே இல்லாமல் சாதாரண வாழ்க்கையை வாழணும்னு தான் தாருக்கு ஒரு ஆசை. வின்லேண்ட் சகா அப்படின்ட்டு டைட்டில் கடை போடுறாங்க. ஒரு சின்ன பையன் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் பேர் தான் தார்ஃபின். பேர்லேயே கெஸ் பண்ணியிருப்பீங்க, இவன் தாரோட பையன் தான். அங்கே தார்ஃபின் வீட்டுக்கு போகிறான். அங்கே அவங்க அக்கா இருக்காங்க. அவங்க அக்கா சொல்கிறாங்க ஆட்டுக்கு தீனி போட்டுரு, மாட்டுக்கு பால் கறந்து அப்படின்ட்டு. தார்ஃபின்னும் சொல்கிறதெல்லாம் சமத்து பையனாக செஞ்சுட்டு இருக்கான். அப்படியே நைட் ஆகிடுது. நைட்டானா ஊரில் இருக்கிற பெருசுலாம் கதை சொல்கிற மாதிரி இங்கே லீஃப்னு ஒருத்தவர் வின்லேண்டை கண்டுபிடிச்சதை ஒரு கதையாக சொல்லிகிட்டு இருக்காரு. சின்ன பசங்கள்லாம் கதை கேட்டுட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. தார் வந்து சரி நேரம் ஆயிடுச்சு போய் எல்லாம் தூங்குங்க அப்படின்ட்டு பசங்களை வழி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இங்கே ஃபேமிலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து தாரோட மக வரா, இவ பேர் யூல்வா. லீவ் சொல்கிறாரு யூல்வா அங்கே வா, உனக்கு குளிர போது என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு அங்கே காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சீனை கட் பண்ணால் இங்கே தார்ஃபின் பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருக்கான். ஒரு டிராகன் பார்த்தீங்கன்னா அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா பயப்புல கனவு கண்டுகிட்டு இருக்கான். அவங்க அக்கா தான் கனவுல அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். வழக்கமான சிப்ளிங்ஸ் மாதிரி அவனும் அவங்க அக்காவும் பெட்டுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காலையில் தாரும் யூல்வாவும் நேற்று பெஞ்ச பனிப்பொழிவை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. கூரையிலேருந்து டக்குன்னு யூல்வா விழுந்தாரா. அவள் காலுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, ஆனால் அவன் காலில் ஏதோ தட்டுப்படுது. என்னென்னா அந்த பனியெல்லாம் தோண்டி பார்க்குறா. அங்கே யாரோ புதஞ்சு போயிருக்காங்க. தோர்ஃபின் லீவ் கிட்ட என்னை கப்பலில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். லீவ் சொல்கிறாரு உங்கள் அப்பாகிட்டே போய் கேட்டுக்கடா அப்படின்னு. அப்பாலாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டார், அவர் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவர். லீவ்ஸ் சொல்கிறாரு திரும்பவும் அந்த வின்லேண்டை கண்டுபிடிச்ச கதையே சொல்லிகிட்டு இருக்காரு. தார்ஃபின் அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு அங்கேருந்து வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா தார்ஸ் அந்த ஆளை தூக்கிட்டு வந்து முதலுதவி செஞ்சுட்டு இருக்கான். அவரும் மெல்லமாக கண்ணு திறக்கிறாரு. தார்ஸ் வந்து நீ யார், நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும் போல ஊர் மக்களில் ஒருத்தவர் தான் துறைமுகத்துக்கு வந்திருக்கான், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் சமாளிக்க முடியுன்ட்டு தார்ஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. தான் ஏதோ ஒரு அடிமையை பற்றி கேட்குறான். லீஃப் தான் ஏதோ பேசி சமாளிச்சிட்டு இருக்காரு. ஊர் மக்கள்லேருந்து ஒருத்தவன் கத்தியை நீட்டி குரல் கொடுத்துட்டு இருக்கான். ஆஃப்தான் கூட்டத்துலேருந்து ஒருத்தவன் சண்டைக்கு வரான். அவன் ஆளுன்னு கூட பார்க்காம சங்கிலியை வச்சு மூஞ்சிலே அடிக்கிறான். அதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. இங்கே வீட்டில் தார்ஸ் வந்து அந்த அடிமைகிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீ தைரியமாக இரு, நான் உன்னை வின்லேண்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு டக்குன்னு ஆஃப்தான் வந்தாரான். அத்துமீறி வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு தார்ஸ்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்கான். ஆஃப்தான் வந்து சொல்கிறான் அந்த அடிமை எனக்கு சொந்தம், அவன் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு. தார்ஸ் வந்து கேட்குறான் நீ எவ்வளோக்கு இவனை வாங்கின அப்படின்னு. தார்ஸ் சொல்கிறான் நான் 3 ஆடு தரேன், நீ இவனை விட்டுரு அப்படின்னு. அதுக்கு ஆஃப்தான் சொல்கிறான் நான் இவனை 2 இளம் ஆடுகளுக்கு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு.
அதுக்கு ஆஃப்தான் சொல்கிறான், இல்லை நான் இவனை விட முடியாது, இவன் என்கிட்டேருந்து தப்பிச்சு போன அடிமை, நான் மற்ற அடிமைக்கு முன்னாடி இவனை சித்திரவதைப்படுத்தினா தான் என் மேலே பயம் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். தார்ஸ் வந்து நான் 4 ஆடு தரேன், நீ இவனை விட்டுரு அப்படின்ட்டு. அதுக்கு ஆஃப்தான் சொல்கிறான், இல்லை எனக்கு அதோட 2 மடங்கு வேணும்ன்ட்டு. சரி நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு தார்ஸும் சொல்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இங்கே யூல்வா அழுதுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தோன்னா அந்த அடிமை செத்து போயிட்டான், 8 ஆடு நமக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு அவங்க அப்பாவை திட்டிகிட்டு இருக்கான். தார்ஃபின் தார்கிட்ட கேட்குறான், அப்பா நம்ம இங்கெல்லாம் ஓடி வந்தவங்களா, லைஃப் மாமா சொன்னார் அப்படின்னு கேட்குறான். தாரும் சொல்கிறாரு, ஆமாப்பா அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த எபிசோடை முடிக்கும் போலியே வில்ல மாதிரி ஒரு கேரக்டரை தான் காட்டுறாங்க. என்னன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.